தந்தி டிவியின் டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நேயர்களே. மே 31ஆம் தேதியான இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. புகையிலை பொருட்கள் பயன்படுத்துவதனால ஏற்படக்கூடிய ஆபத்துகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கம். இந்த நேரத்தில் நம்மிடையே சென்னை தேனாம்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராயப்பா நம்முடன் இணைகிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். டாக்டர், இன்னைக்கு ஏஜ் வித்தியாசமே இல்லாமல் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து அளவாக பயன்படுத்தினா ஆபத்து இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம உயிர் வாழ்கிறது கண்டிப்பாக தேவையே கிடையாது. அதனால் அளவாக யூஸ் பண்ணுறங்கிறது அது கொஷனே கிடையாது அங்கே. ஆக்சுவலாக முதல்ல இப்படி தான் ஆரம்பிக்கணும். நான் ஒரு சைடு குடிச்சிக்கிறேன், சும்மா ஃபன்னுக்காக மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிப்பாங்க. அப்படி தான் எல்லாருமே ஆரம்பிச்சது. யாரும் ஆரம்பிக்கும் போது செயின் ஸ்மோக்கராக ஆரம்பித்தது கிடையாது. ஸோ அதனால் ஆரம்பிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அதே நேரத்தில் வந்து இப்போ கவுண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இயர் பை இயர் வந்து இது கூட்டிகிட்டே தானே போகுது டாக்டர். இப்போ இருக்கக்கூடிய அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் மோகம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன தான் தவறுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அதை சோஷியலைஸ் ஆக்குறாங்கல்ல, அப்போ தவிர்க்க முடியாத ஒரு பழக்கமாகவும் மாறுது இல்லையா? இது வெஸ்டர்ன் கல்ச்சர் மட்டும் சொல்ல முடியாது. இந்த பான் பராக் சாப்பிட்றதுலாம் நம்ம ஒரு கல்ச்சர் தான். ஓகே, இங்கேயுமே பீடி சுருட்டுலாம் இருக்குது. புது அது ஒன்றும் அங்கேருந்து வந்தது கிடையாது. அது இப்போ வந்து அந்த பான் பராக்லாம் வந்ததுக்கப்புறம் ஸ்மோக்கும் வெளியே தெரியுது இல்லையா, அதனால் எல்லோரும் வாய் வெளியே நேரம் போட்டுட்டு சீவ் பண்ணிட்டு போயிடுறாங்க, வாயில் அடக்கிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப மோசமான பழக்கம். ஆக்சுவலாக இப்போ டொபாக்கோ ப்ராடக்ட்ஸில் பொதுவாக நம்ம ஸ்மோக்கிங்கை சொல்கிறோம். அதை தாண்டி வந்து மெல்லும் புகையிலை பொருட்கள் வந்து டிசைனாக ஒவ்வொரு விதமாக இருக்குது. சில ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது இதை சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கூட தெரியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்களா, இல்லை அதை பயன்படுத்தலாமா? கம்பேர் பண்ணும்போது எது வந்து லீஸ்ட் டேஞ்சரஸ்? யாருமே வந்து நம்மளுக்கு கேன்சர் வரும்னு எதிர்பார்க்குறதே கிடையாது. நம்ம இன்றைக்கி கொஞ்ச நாள் சாப்பிட போகிறோம், நம்மளுக்கு வரவே வராது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து வருஷக்கணக்கில் சாப்பிட்ருக்காரு, வரவே இல்லை, எனக்கும் வராது. அந்த மாதிரி தான் அந்த இதில் தான் எடுக்கிறாங்க எல்லோரும். ஸோ இது ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் அது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டொபாக்கோ யூசேஜ்னால் வரக்கூடிய கேன்சர் எல்லாமே நம்மளால் தவிர்க்கக்கூடிய கேன்சர், நம்மளாம் விலை கொடுத்து வாங்கிக்கக்கூடிய கேன்சர். இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ பயன்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கேன்சர் வரும் அப்படின்னா அந்த ரேஷியோவை எப்படி புரிஞ்சுக்கலாம் டாக்டர்? இப்போ ஒரு 10 பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா 10ல் 2 பேருக்கு வரும்னு எடுத்துக்கலாமா கேன்சர்? இந்த உபயோகப்படுத்துகிறவங்க உபயோகப்படுத்தாதவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணால் உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு வாய் காது மூக்கு தொண்டையில் வரக்கூடிய கேன்சர் வந்து ஆல்மோஸ்ட் 30 மடங்கு அதிகம். ஸோ இது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸோ டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து நம்மளே வரவழைக்கக்கூடிய கேன்சர் தான் அது. ஓகே டாக்டர், இப்போ வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் பொதுவாக தெரியும் டாக்டர்? இப்போ டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க, அது எந்த ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்டாக வேணால் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சிம்டம் ஒன்று இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணவே கூடாது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்லை, வாயில் வரக்கூடிய புற்றுநோய்க்கு அறிகுறின்னு பார்த்தாக்க கேன்சராக மாறுறதுக்கு முன்னாடி சில பேருக்கு வந்து வெள்ளையாக தழும்பு மாதிரி இருக்கும், இல்லை ரெட் கலர் சிவப்பு கலரில் தழும்பு மாதிரி வரும். இந்த ஒயிட் பேட்ச் ரெட் பேட்ச்னு சொல்லுவோம். ஸோ அது வரலாம். இல்லை வாயில் புண்ணு ஆறாமல் இருக்கும். ஸோ வாய் புண்ணு வர்றது ரொம்ப சகஜம், எல்லாத்துக்குமே வரும். அது வந்துன்னா 1 வாரம் 10 நாள் இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். அது 2 வாரத்துக்கு மேலே புண்ணு ஆறாமல் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நம்ம செக் பண்ணோம். அது கேன்சராக இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் எல்லாமே கேன்சர்னு சொல்ல முடியாது, பட் கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்து ரொம்ப சிவியர் பெயின் வரலாம். தொடர்ச்சியாக பெயின் இருக்கும், நம்மளால் என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியாது, அது இருந்தாலும் வரலாம். பல் வந்து ஆடி விழலாம், வாய்க்குள்ளே கட்டி மாதிரி வரலாம், முழுங்குறதில் கஷ்டம் வரும், குரல் மாறலாம். இது எல்லாமே வந்து மற்ற காரணத்தினாலே வரலாம். 2 வாரத்துக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகலை அப்படின்னா இது கேன்சராக இருக்குமா அப்படின்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ இனிஷியலாக ஒரு பேஷண்ட் வந்து உங்ககிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு பயத்தோடு வராங்க அப்படின்னா அவங்கள எப்படி டாக்டர் டீல் பண்ணுவீங்க? முதல்ல வந்து நம்ம ஃபுல்லாக காது மூக்கு தொண்டை எல்லாமே எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அங்கே எதுவுமே இல்லைன்ட்டு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து இல்லைன்ட்டு சில பேருக்கு வந்து பயம், கேன்சர் வந்து இருக்குன்ட்டு ரொம்ப பயம் இருக்கும். அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவ்வளோதான். அது நிதானமாக சொல்லி விளக்கமாக சொல்லி புரிய வைக்கணும். ஸோ இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்லணும், அதை மறைக்கக்கூடாது. இல்லை, ஒருத்தருக்கு நீங்கள் டயக்னோசிஸில் கண்டுபிடிச்சிட்டிங்க, அவருக்கு வந்து வந்திருக்கிறது கேன்சர் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி அவங்கக்கிட்ட நீங்கள் அதை ரிவீல் பண்ணுவீங்க? சில பேருக்கு வந்து ரொம்ப தாங்கிக்கிற சக்தி கம்மியாக இருக்கும்.
ஸோ ஏதோ எப்படி இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். அவங்ககிட்ட சொல்லக்கூடியதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து இது கேன்சருக்கான அறிகுறி மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு சில டெஸ்ட்லாம் பண்ணணும். எந்த அளவுக்கு அது அந்த கேன்சர் வந்து வாய்க்குள்ளே மட்டும்தான் இருக்கா, வேற எங்கேயாவது பரவி இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கான ஸ்கேன்லாம் பண்ணணும். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பற்றி டிசைட் பண்ணணும். இதெல்லாம் கேன்சர் வந்ததுனால குணப்படுத்தவே முடியாதுன்னு கிடையாது. குணப்படுத்த முடியாதுன்னா தான் நம்ம வந்து அதை பற்றி பயப்படணும். இந்த ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சாக்க கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி விளக்கமாக சொன்னால் அது பயம் போயிடும் அவங்களுக்கு. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் ஓரல் கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்னால தான் ஓரல் கேன்சர் வருதா, இல்லை வேறு என்ன பழக்கத்தினாலையும் வரும்? காமனாக வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. அது விட்டாக்க எக்ஸசிவ் ஆல்கஹால், அதிகமாக ஆல்கஹால் சாப்பிட்றது, சில சமயங்களில் ஷார்ப்பாக எனக்கு பல் ரொம்ப கூராக இருந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்ததுனாலும் கேன்சர் வரலாம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர், நம்ம வந்து இந்த புகையிலை பொருட்களை ஒழிக்கிறதுக்கு அரசு எவ்வளவோ முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு வராங்க. குறிப்பாக சமீபத்தில் அந்த சிகரெட் பாக்ஸ் மேலேயே அந்த இமேஜஸை வந்து நம்ம பெருசாக அச்சடிக்கிறாங்க. இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க சேல் பண்ணுறதுல. வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இந்த டொபாக்கோ ரிலேட்டட் கேன்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூவாக இருக்கா? அது யாரும் டெஃபினட்டாக இது பெரிய ஹெல்த் இஷ்யூ தான். ஏன்னா ஒன்று வந்து அதுக்கான கேன்சர் வந்தவங்களோட வாழ்க்கையே அழிச்சிருக்கும். ஒன்று அந்த அவங்க குடும்பத்தை அழிக்கும். ஏன்னா அவங்க பணம் எல்லாமே இந்த செலவில் போயிடும். அவங்க வேலை பண்ணுறதையும் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் குடும்பத்தை காப்பாறதே பெரிய கஷ்டமாக போயிடும். அது இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கும் செலவு அதிகம், பேர்டன் கூட. அந்த மாதிரி நான் கேட்டது டாக்டர், இப்போ மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது கேட்டேன். நம்ம இந்தியாவை வந்து மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஃபார் பெட்டர்னு எடுத்துக்கலாமா, இல்லை இங்கே தான் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ? இல்லை, இங்கே கேன்சர் ரொம்ப அதிகம். ஓகே. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தாக்க, மேலை நாடுகளில் பார்த்தாக்க ஹெடனில் வரக்கூடிய கேன்சர் வந்து மற்ற எல்லா கேன்சர் கம்பேர் பண்ண பார்த்தா 5% தான். நம்ம ஊரில் வந்து அது 30%. மற்ற எல்லா கேன்சரும் கம்பேர் பண்ணும்போது அது காரணம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுறது, பான் பராக் யூஸ் பண்ணுறதுலாம் தான். அந்த மாதிரி இயர்லியாக இன்டர்வென்ஷன் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாமே குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு கேன்சர், ஓரல் கேன்சரை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இயர்லி ஸ்டேஜஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டிங்க. அவருக்கு இப்போ சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எந்த அளவுக்கு அவருடைய ஆயுளை நம்ம நீட்டிக்க முடியும்? கேன்சரை பொறுத்தவரைக்கும் பர்ஃபெக்டான ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது. இப்போது பர்ஃபெக்டான ட்ரீட்மெண்ட்னா ஒரு 100 பேருக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம்னா 100 பேருக்கும் குணமாகணும். அந்த மாதிரி எதுவும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ இருக்கிறதுல வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா அட்லீஸ்ட் 100ல் 90 குணப்படுத்த முடியும். 100 பேர் கண்டுபிடிச்சா 90 பேஷண்ட்ஸு நம்ம குணப்படுத்த முடியும். ஸோ அதே இது கட்டி பெருசாக குணமே ஆகாதுன்னு கிடையாது. பட் 100 பேர் ட்ரீட் பண்ணால் 20 பேருக்கு 30 பேருக்கு குணமாகும், மீதி பேருக்கு குணமாக போகும். ஸோ அதனால் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி குணமடையும் போது 100% அவங்க வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா டாக்டர்? ஸோ 2 ப்ராப்ளங்கள் இருக்குது. ஒன்று ட்ரீட்மெண்ட்னால் வரக்கூடிய ப்ராப்ளங்கள், அடுத்தது வந்து கேன்சர்னால் வரக்கூடிய ப்ராப்ளங்கள். ஸோ கேன்சர்னால் வரக்கூடிய ப்ராப்ளங்களை ட்ரீட்மெண்ட்னால் நம்மளால சரி பண்ண முடியும். சில ப்ராப்ளங்கள் ட்ரீட்மெண்ட்னாலையும் வரும். ஓகே, சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி. இப்போ வாயை பொறுத்தவரையிலும், காது மூக்கு தொண்டை பொறுத்தவரையிலும் ஃபங்க்ஷன் வந்து பேசுகிறது, சூ பண்ணுறது, முழுங்கிறது, இதெல்லாம் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல டிசீஸ் வந்ததுன்னா அந்த டிசீஸ்னாலேயே இந்த ஃபங்க்ஷன்லாம் அஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு உண்டு. ஸோ அது இல்லாமல் ட்ரீட்மெண்ட்னாலையும் இந்த ஃபங்க்ஷன்லாம் அஃபெக்ட் ஆகலாம். பட் ஆனால் இப்போ இருக்க ட்ரீட்மெண்ட்டில் வந்து மெயினாக வந்து நான் இந்த மாதிரி சாப்பிட்ற முழுங்கிறதையும் பேசுகிறதையும் எந்த அளவுக்கு நம்மளால் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்ததோ அந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்போ மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டாக்டர், இப்போ கீஹோல் சர்ஜரி, ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த ஓரல் கேன்சருக்கு லேட்டஸ்ட்டாக என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்திருக்கு? இந்த எக்யூப்மெண்ட்டை பொறுத்தவரை இப்போ அதே தொண்டையில் கேன்சர் வர கேன்சர் வந்து அதை ஆப்ரேட் பண்ணோன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலி இந்த தாடை எலும்பை ஸ்ப்ளிட் பண்ணி தான் உள்ளே போகணும். ஸோ அதனால சில ப்ராப்ளங்கள்லாம் வரும். இப்போ வந்து ரோபாட் வந்ததுனால அது வாய் வழியாக அந்த ரோபாட்டை யூஸ் பண்ணி அந்த தாடைக்கெலாம் தாடை எலும்புக்கெலாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கட்டி எடுக்க முடியுது. ப்ளஸ் இப்போ அந்த எண்டோஸ்கோப்பை யூஸ் பண்ணி இந்த ஸ்கல் பேஸ்னு ஏரியா இருக்குது. ஸ்கல் பேஸ்னால் அந்த மூளைக்கோட அடிப்பகுதியில் வரக்கூடிய எலும்பு, அது கண்ணுக்கு மேலே காதுக்கு மேலே இருக்கும். அந்த எலும்புக்கு அந்த ஏரியாவில் வரக்கூடிய கட்டியை வந்து ஓப்பன் பண்ணி தான் எடுக்கணும்.
ஸோ ஆனால் சில கட்டிகள் அந்த மூக்குக்கு ரிலேட்டடாக இருக்க கட்டிகளை வந்து எண்டோஸ்கோப் யூஸ் பண்ணி மூக்கு வழியாக வெளியே எந்த விதமான ஃபேஸில் எதுவும் ஸ்கின்ல எதுவும் கட் பண்ணாமல் டியூமர் எடுக்க முடியுது. இதெல்லாம் வந்து ரீசெண்டாக வந்த அட்வான்டேஜஸ் தான். இப்போ பெண்களுக்கு ஓரல் கேன்சர் வருது அப்படின்னா டாக்டர், அவங்களுக்கு நீங்கள் இன்டர்வென்ஷன் பண்ணும்போதோ இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதோ காமனாக ஆண்களுக்கு ஒப்பிடும்போது எந்த வகையில் வித்தியாசப்படும்? ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் மாறாது, அதே ட்ரீட்மெண்ட். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் அது எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணும் ஆண்களை ஒப்பிடும்போது? லைஃப் ஸ்டைல் மாறாது. ஃபங்க்ஷன் ஒரே ஃபங்க்ஷன் தான். ஸ்பீச், அது பேசுறது, முழுங்கிறது, இதெல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒரே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி தான். அதனால் ஒன்றும் மாற போகிறதில்ல. இப்போ அதான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் இருக்கிற அட்வான்சஸ்னால நம்மளால் முகம்லாம் ஷேப்லாம் பாதிக்காத மாதிரி நம்மளால் சீரமைக்க முடியுது. இப்போ பொதுவாக காமனாக ஸ்மோக்கிங்கை கம்பேர் பண்ணும்போது டாக்டர், இப்போ ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸும் நிறைய வந்திருக்கு. அது ஆபத்து இல்லை, இல்லைனா ஒரு குறைவான ஆபத்து அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை, அது ஒரு தப்பான எண்ணம் தான். சரி, அதில் ஒன்லி புகை தான் வெளியே வராதே ஒழிய, ஸோ இதுலேயும் ஒரு லிக்விடில் அந்த லிக்விடை வந்து ஹீட் பண்ணி வரக்கூடிய ஆவியை தான் உள்ளே இழுத்து தான் இப்போ ஸ்மோக் பண்ணுறாங்க. அதில் வந்து அந்த நிக்கோட்டின் இருக்குது, அதெல்லாம் பல கெமிக்கல்ஸ் இருக்குது. இது எல்லாமே அடிக்ஷனையும் உண்டு பண்ணும், பல கேன்சரையும் உண்டு பண்ணலாம். ஸோ அதனால் தப்பான அபிப்பிராயத்தோடு அந்த வேப்லாம் போகக்கூடாது. இப்போ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது டாக்டர், இப்போ உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் பார்த்த பேஷண்ட்டில் 10ல் எத்தனை பேர் ஆண்களாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் பெண்களாக இருக்காங்க? வாயில் வரக்கூடிய கேன்சர் பொறுத்தவரைக்கும் 10ல் ஒரு 6-7 பேர் ஆண்கள் தான். இப்போ டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்னால தானே இந்த ஓரல் கேன்சர் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பேசிவ் ஸ்மோக்கிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கும்போது கூட நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுறது மூலயமா நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட வந்த பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள நீங்கள் டயக்னைஸ் பண்ணும்போது நேரடியாக அவங்களுக்கு அந்த புகையிலை பழக்கம் இல்லாமல் இருந்தவங்களும் இருக்கிறாங்களா? இருக்காங்க. ஓகே. ஸோ அது குறைஞ்ச நம்பர் தான். இப்போ என்னையை பொறுத்தவரை இங்கே வந்து அதிகமாக வந்து ஸ்மோக்கிங்கை விட இந்த பான் பராக் அவங்க அதை யூஸ் பண்ணுறவங்க வர கேன்சரோட வரதான் ரொம்ப அதிகம். ஸோ அது சில பேர்லாம் வந்து பான் பராக்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த என்டையர் அந்த மவுத்தில் இருக்க எல்லா லைனிங்குமே டேமேஜ் ஆகிடும். முதல்ல ஒரு இடத்துல கேன்சர் வரும், அதை ட்ரீட் பண்ணுவோம். அது சரியானதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த இடத்துல இன்னொரு இடத்துல வரும். எங்கெல்லாம் அந்த பான் மசாலா டேமேஜ் பண்ணிச்சோ அந்த இடத்துல அந்த டிஷ்யூ எல்லாமே கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது என்னை பொறுத்தவரைக்கும் பான் மசாலாஸ் தான். இப்போ பேசிவ் ஸ்மோக்கிங்னாலையும் கேன்சர் வருமா டாக்டர்? ஏன்னா அது ரொம்ப டூ டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அந்த கேள்வி கேட்குறேன். இல்லை, வரலாம். ஏன்னா எந்த அளவுக்கு பேசிவ் ஸ்மோக்கிங்கை பொறுத்து தான் இருக்குது. ஓகே. டைரெக்டாக இங்கே போகாமல் அடுத்தவங்கிட்ட வருது, அவ்வளோதான் ஸ்மோக். ஸோ நிறைய ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிருந்தா அது சேம் ரிஸ்க் தானே. இப்போ டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்துறதுலேருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த பழக்கத்தை அவர் முழுக்கவே மறக்கணும் அப்படின்னா உங்களுடைய அட்வைஸ் என்ன டாக்டர்? சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிறுத்தி ஒரு மாதத்தில் நிறுத்திடுவோம்பாங்க. இல்லாட்டி அது அந்த மாதிரி நிறுத்துறது நடக்கவே நடக்காது. ஸோ அதுக்கப்புறம் சொல்லலாம், சார் இன்றைக்கி மட்டும் நமக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, இன்றைக்கி மட்டும் ஒரு சிகரெட் குடிச்சிக்கிறேன், ஒரு நாள் விட்டுருவாங்க. அது நல்ல நாள்னு ஒன்றுமே கிடையாது. அந்த நிமிஷம் பேசி முடிக்கிட்ட அந்த நேரத்தில் தூக்கி போட்டு சிகரெட் பேக்கெலாம் தூக்கி போட்டு போனால் தான் நடக்கும். நான் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுறேன், மெதுவாக பண்ணிக்கிறது நடக்கவே நடக்காது. இல்லை, படிப்படியாக ஒரு பழக்கத்தை விடுறது தானே டாக்டர் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ நேற்று வரைக்கும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தவர் சடனாக இன்னையிலேருந்து விடலாமா? இல்லை, அதுவும் சில இதெல்லாம் இருக்குது. என்னென்னா, ஒன்று வந்து அந்த நிக்கோட்டின் அடிக்ஷன் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், விடுறது கஷ்டம்தான். ஸோ அதுக்காக அந்த நிக்கோட்டின் பேச்சஸ்லாம் இருக்குது, ஸ்கின் பேச்சஸ். ஸோ அதுலேருந்து நிக்கோட்டின் வந்து ஸ்மால் அமௌண்ட் வந்து பிளட்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் அந்த குடிச்சே ஆகணுங்கிற அந்த வெறி கொஞ்சம் குறையும், அப்புறம் கிராஜுவலாக விட்டுடலாம். இப்போ நேற்று வரைக்கும் ஒருத்தர் ஒரு பெர் டேக்கு 10 சிகரெட் பிடிக்கிறாருன்னு வச்சுப்போம். இன்னையிலேருந்து அவர் வந்து 5, அதுக்கடுத்த நாள் 4, 3 அந்த மாதிரி படிப்படியாக கிராஜுவலாக வந்து கம்மி பண்ணிக்கிறத நீங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டீங்களா? இல்லை, எப்படி விட்டுனா சரி, நிறுத்தினா நல்லது தான். எண்ட் ஆஃப் த டே நிறுத்திட்டா பெட்டர் தான். ஸோ அது படிப்படியாக பண்ணாலும் சரி, இப்போ ஒரே நாளில் பண்ணாலும் சரி நிறுத்தணும், அவ்வளோதான். எண்டாவது சொல்ல வேண்டியது நம்மளுக்கு. ஆனால் சடனாக ஒரே நாளில் நிறுத்துறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும். சில பேருக்கு கஷ்டம்தான். அந்த நிக்கோட்டினில் அடிக்ஷன் வந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அந்த நிக்கோட்டின் பேச்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும். என்ன இருந்தாலும் மன உறுதி இருந்தால் தான், நிறுத்தணுன்ட்டு மனசில் வந்தால் தான் பண்ண முடியும். நம்ம இல்லை அடுத்தவங்களுக்காக நான் ட்ரை பண்ணாலும் நடக்கவே நடக்காது. ஸ்மோக்கிங்க்கு பதிலாக அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய வேறு ஏதாவது விஷயம் இருக்கா டாக்டர்? சூயிங்கம் போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி நம்மளா ஏதாவது ட்ரை பண்ணி எண்ட் ஆஃப் த டே
நிறுத்தணும்னு முடிவு பண்ணணும். அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதோ அதை இப்போ யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது பண்ணுனா அது நிற்கணும்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மனசு வச்சா தான் நடக்கும். இப்போ ஹெட் அண்ட் நெக் பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த கேன்சருக்கும் இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஓரல் கேன்சருக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்? எல்லாமே ஒன்று தானா? இந்த ஓரல் கேன்சருங்கிறது வாய்க்குள்ள வந்து கேன்சர் சொல்கிறோம். ப்ளஸ் அது இல்லாமல் கேன்சர் வந்து சைனஸில் வரலாம், காதில் வரலாம், மூக்கு பின்னாடி கண்ணில் வரலாம். எல்லா இடத்துலையுமே சேர்ந்து தான் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னு சொல்கிறோம். வாய்ஸ் பாக்ஸில் வரலாம். எல்லா இடத்துல எந்த இடத்துல வேணால் கேன்சர் வரலாம். காது, மூக்கு, தொண்டை எல்லா இடத்துலையும் வரலாம். இந்த வேர்ல்டு நோ டொபாக்கோ டேல மக்களுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன டாக்டர்? டொபாக்கோ வந்து நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அத்தியாவசியமான மிக ரொம்பவும் தேவையான பொருளே கிடையாது. ஸோ டொபாக்கோனால நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் தான் அதிகம். ஒன்று கேன்சர் வரும், இல்லாட்டி ஹார்ட் வீக்காகலாம், இல்லை ஸ்ட்ரோக் மாதிரிலாம் கூட வரலாம். அது இல்லாமல் பேசிவ் ஸ்மோக்கிங்கில் அடுத்தவங்களுக்கும் ப்ராப்ளங்கள் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காசை செலவு பண்ணி நம்மளாக வரவழைச்சிக்கிறது தான். ஸோ என்னையை பொறுத்தவரையிலும் ஸ்மோக்கிங்கை கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை கம்ப்ளீட்டாக நிறுத்துறது தான் எல்லாருக்குமே நல்லது. இப்போ ஓரல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் சொன்னீங்க டாக்டர். இப்போ ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னே கம்பேர் பண்ணப்போ இப்போ வந்து அந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டுன்றது எந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது? ஒன்று வந்து ட்ரீட்மெண்ட், இந்த நான் சொல்லக்கூடிய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஒன்லி பெரிய சென்டர்ஸில் மட்டும்தான் கிடையாது. இப்போ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் வந்துடுச்சு. ஸோ அந்த அட்வான்ஸ் டெக்னிக், இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் டெக்னிக்ஸ்லாம் கூட சின்ன ஸ்மாலர் டவுன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் எல்லாருக்குமே அவைலபிள் தான். இப்போ இது ஆல் வித்தின் அவர் ரீச். நீங்கள் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் கம்பேர் பண்ணுறீங்க டாக்டர். பொதுவாகவே நம்ம ப்ரைவேட்லேயே போகிறாங்க அப்படின்னா கூட ஓரல் கேன்சர் அப்படின்னு வரும்போது அந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் வந்து ஒரு நடுத்தர குடும்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்குமா அந்த பேர்டன் அப்படிங்கிறது? மோஸ்ட்லி அங்கே பார்க்குறது எல்லாமே நடுத்தர குடும்பங்கள் வரவங்க தான். ஓகே. ஸோ இப்போ இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம். டாக்டர், இப்போ உங்களுடைய அனுபவத்தில், இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் நீங்கள் பல டைப் ஆஃப் பேஷண்ட்டை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. டொபாக்கோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால கேன்சர் வரக்கூடிய அந்த பேஷண்ட்டை நீங்கள் பார்த்த அந்த நோயாளிகளில் யூனிக்காக இல்லை ஒரு எமோஷ்னலாக உங்களுக்கு கனெக்ட் ஆன கதைன்னு ஏதாவது இருக்கா? ப்ராப்ளி ஒரு 15-20 இயர்ஸ், 20 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன வயசு தான், ஒரு 30-35 வயசு இருக்கும். பேஷண்ட் வரல, முதல்ல பேஷண்ட்டோட ஒய்ஃப் தான் வந்தாங்க. ஸ்கேனில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த அப்பர் ஜாவில் கேன்சர் வந்து அது ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ரேடியோ தெரப்பியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துடுச்சு. வந்து டியூமர்லாம் இந்த இடத்துல கண்ணெல்லாம் உள்ளெல்லாம் போயிடுச்சு. ஸோ அவர் வந்து வெறும் பெயின் கண்ட்ரோல் அது மட்டும் மருந்து கொடுத்துட்டு வீட்டில் படுத்தே இருந்திருக்கார். இப்போ வாய் திறந்து சாப்பிட முடியல, பேச முடியல, படுத்து தான் இருந்திருக்காரு. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த டியூமர் வந்து இங்கே வந்து இல்லை, நேராக அந்த பிரெயின் வரலும் போயிடுச்சு. பிரெயினோட கவரிங்லாம் கூட இன்வால்வ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டியூமருக்கு அந்த டைமில் வந்து 0 க்யூர் தான், 0% தான் க்யூர். அந்த நான் அவங்ககிட்ட பேசும்போது சொன்னேன், அந்த மாதிரி சர்ஜரி பண்ணால் ஒரு 10% கம்மி தான் சான்ஸ் க்யூர் ஆகிறதுக்கு. மீதி 90% திரும்ப இம்மீடியட்டாகவும் வரலாம், கொஞ்ச நாள் வச்சும் வரலான்னு சொன்னோம். அங்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பண்ணுங்கள். ஒன்றும் இல்லைன்னா இறந்தான் போக போகிறாரு, பண்ணுங்கள், நான் அந்த ரிஸ்க் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு சர்ஜரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் நடந்துச்சு. ஓகே. 12 மணி நேரம் நடந்துச்சு. பேஷண்ட்லாம் வீட்டுக்கு போயிட்டார். அவர் வந்து அது முடித்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டார். இப்போ ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆகுது. இன்னும் நல்லா தான் இருக்கார். ஸோ அது வந்து என்னால் மறக்க முடியாத கேஸ். அது ட்ரீட் பண்ணி க்யூரான பேஷண்ட்டும் மறுபடியும் பழையபடி போய் ஸ்மோக்கிங்லாம் ஆரம்பித்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 7 times 10 times ஹையர் இன்சிடென்ட்ஸ். திரும்ப வரக்கூடிய சான்சஸ் 7-10 மடங்கு அதிகம். ஸோ அதனால் வந்து இது சாதாரணமாக எடுத்துக்கூடாது ஸ்மோக்கிங்கை பற்றி. அப்படி நீங்கள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்த பேஷண்ட்டையும் காப்பாற்றிருக்கீங்க. அப்படி காப்பாற்றப்பட்ட பேஷண்ட்டு மறுபடியும் இந்த மாதிரி அஜாக்கிரதையாக இருப்பாங்களா என்ன? சொல்ல முடியாது. அவ்வளோ சில பேருக்கு அவ்வளோ அடிக்ஷன் இருக்கும். ஸோ மறுபடியும் நாம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அந்த பழக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லாரும் பண்ணுறதில்ல, சில பேர் பண்ணுவாங்க சொல்லணும். ஓகே. அப்போ அப்படிப்பட்ட பேஷண்ட் அகைன் உங்ககிட்ட திரும்ப வரும்போது நீங்கள் எப்படி அவங்கள டீல் பண்ணுவீங்க டாக்டர்? உங்களுக்கு கோபம் வருமா? எப்படி கோவம் என்ன பண்ண முடியும்? நம்ம எவ்வளோ கோவம் வந்தாலும் பட் அனுபவிக்கிறது அவங்க தான் அனுபவிக்கிறாங்க.
ஸோ நம்ம இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதா நம்ம பண்ண முடியும். அதுக்கு மேலே அவங்கனால அவங்களால மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம கஷ்டம். சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் தான் கொடுக்கலாம். இப்போ கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் திரைப்படங்களில் காட்டினாங்க, கேன்சர் வந்தாலே வந்து ஆள் அவ்வளோதான், அவர் வந்து உயிர் பிழைக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி லேட்டஸ்ட்டு பல அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்திருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க. ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டுமே இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்றீங்க. அப்போ மக்களுடைய அந்த சராசரி ஆயுட்காலம் வந்து அதிகரிச்சிருக்கா டாக்டர்? ட்ரீட்மெண்ட் காஸ்ட் கம்மியாச்சுன்னு நான் சொல்லலை. ஓகே. இப்போ வந்து முதல்ல இருந்ததை விட இப்போ நல்ல ட்ரீட்மெண்ட் அவைலபிள் கிடைக்குது. அது இல்லாமல் முதல்ல வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்லி பெரிய சிட்டிஸில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து எல்லாம் ஸ்மால் டவுன்ஸுக்கும் போக ஆரம்பிச்சிச்சு எல்லாம். ஸோ அதனால் வந்து பேஷண்ட்னால ஈஸியாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுது. ஒன்று. ரெண்டாவது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒன்று டிசீஸை பற்றி ப்ராப்ளம், இன்கம் இருக்காது. ஸோ எல்லாமே ப்ராப்ளம் தான். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் பீரியட்லேயும் அவங்களுக்கு முழுங்கிறது கூட கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஹெல்ப் வேணும். ஸோ ஒன்று வந்து ஃபேமிலியிலேருந்து நல்லா ஹெல்ப் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். இப்போ ஓரல் கேன்சர் வந்தவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலியோட சப்போர்ட் எந்த அளவுக்கு தேவைப்படும் டாக்டர்? பேஷண்ட் நல்லாகி வாயிலே சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறவங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் இல்லாமல் முடியாது. ஓகே. ரொம்ப கஷ்டம்தான். ஸோ ஃபினான்ஷியலாக ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது எமோஷ்னலாக அந்த பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் டாக்டர் பொதுவாக அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது? எமோஷ்னலாக வந்து கேன்சர் குணமாகுமா ஆகாதான்னு அது ஒரு பெரிய பயம் இருக்கும். கேன்சர் குணமாகலன்னா எதிர்காலம், அவங்க ஃபேமிலியோட எதிர்காலத்தை பற்றி பயம் ஒரு இருக்கும். மூணாவது வந்து பழையபடி போய் வேலை பண்ண முடியுமான்னு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மற்றவங்கள்ட்ட சரியாக பேச முடியுமா, எனக்கு நான் இது பேச்சு முழுங்குறதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது இல்லையா. மற்றபடி எல்லாத்தையும் நல்லா நார்மலாக பேச முடியுமா, பழைய வேலையெல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாமே பெரிய ஒரி தான் அவங்களுக்கு. இப்போ ஓரல் கேன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்டேஜ் டாக்டர் இருக்குது? எப்போ கண்டுபிடிச்சா நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம்? எது ரொம்ப ஆபத்தானது? எந்த ஸ்டேஜுக்கு வந்தால் ரொம்ப ஆபத்தானது? இல்லை, இதே கேன்சர் வந்து இது கழுத்தை தாண்டி மற்ற இடத்துக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் க்யூர் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த டிசீஸ் கழுத்துல மவுத்தில் ஓரல் கேவிட்டியிலிருந்து நெக்கு வந்து இந்த கிளான்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். இது மட்டும் தான் டிசீஸ் இருந்ததுன்னா க்யூர் பண்ண முடியும். இதே இது ரத்தம் வழியாக மற்ற இடத்துக்கு போயிடுச்சுன்னா பண்ண முடியாது. இப்போ புகையிலை பொருட்கள் பயன்படுத்துறதுனால ஒருத்தருக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அடுத்த தலைமுறைக்கும் கேன்சர் வரக்கூடிய அந்த ஆபத்து இருக்குதா டாக்டர்? அந்த மாதிரி வராது. பட் சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்காகவே சில கேன்சர்கள், இந்த கேன்சர் வந்து ஃபேமிலியில் போகாது. ஓகே. மற்ற சில கேன்சர்லாம் வந்து ஃபேமிலியில் போகலாம். பட் இது புகையிலைனால் வரக்கூடியது, அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே. அப்போ வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை பொறுத்து இது வந்து மாறுது. ஆமாம். ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக ஒவ்வொரு நேயருக்கும் புரியும்படி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் அப்படிங்கிறதும் அந்த ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்துகிற ஒருத்தருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தையும் சொன்னீங்க. அந்த மாதிரி நிறைய டிப்ஸும் கொடுத்தீங்க. டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஒருத்தர் முழுமையாக மீண்டு வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஸ்டூடியோவுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றிங்க. நேயர்களே, மற்றும் ஒரு டாக்டர் டைம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.